எருசலேமில் மகா குரூரமுள்ள ஏரோது அரசன் இருந்தான். யூதர்களுக்கு அரசனாக இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை மூவரசர்களிடமிருந்து அறிய வந்து பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் உள்ள 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்றான். மாசில்லா குழந்தைகள் கொல்லப்பட்ட போது சூசையப்பரும் கன்னி மரியாளும் குழந்தை இயேசுவும் ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தனர். இன்று பெத்லகேமில் இருக்கும் அந்த குகை பால்கெபி, ஆங்கிலத்தில் மில்க் கொரோட்டோ என்று அழைக்கப்படுகிறது. பாரம்பரியத்தின்படி இந்த குகையில் இருந்தபோது தேவமாதா பசியுடன் இருந்த குழந்தை இயேசுவுக்கு பாலூட்டி கொண்டிருந்தார். அப்போதுதான் சம்மனசானவர் சூசையப்பருக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடி செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் என்றார். அங்கிருந்து புறப்படும் அவசரத்தில் தேவ தாயானவர் குழந்தை இயேசுவை தன் மார்பிலிருந்து எடுத்தபோது தாய்ப்பாலில் ஒரு துளி தரையில் விழுந்தது. அந்த குகையை முற்றிலும் வெண்ணிறமாக மாற்றியது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் அந்த குகையை சுற்றி ஒரு சிறு சிற்றாலயம் கட்டப்பட்டது. தற்பொழுதுள்ள சிற்றாலயம் கிபி 1872ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக பால்கெபியின் சுண்ணாம்பு கற்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் பொடி புனித பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது குழந்தை போதுமான தாய்ப்பால் இல்லாத போது பால் சுரக்க உதவுகிறது என சொல்லப்படுகிறது. பலர் இதனை பால் பொடி எனவும் அழைக்கிறார்கள். இதன் காரணமாக பெத்லகேமின் அற்புதமான பால்கெபி 1500 வருடங்களுக்கு மேலாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் யாத்திரை தலமாக இருந்து வருகிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி ஏராளமான இஸ்லாமிய பெண்களும் இக்குகைக்கு யாத்திரை செல்கிறார்கள். யாத்திரிகர்கள் பலர் அங்கிருக்கும் பிரான்சிஸ்கன் துறவிகளிடமிருந்து குகையின் பால் பொடியை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். குழந்தை பேறு பெற விரும்பும் தம்பதியினர் 40 நாள் பக்தி முயற்சியொன்றினை பின்பற்றி வருகின்றனர். அதன்போது தினமும் கெபியிலிருந்து பெற்ற பொடியின் சிறிதளவை உட்கொண்டு குழந்தை வரம் வேண்டி ஜெபிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தம்பதியினர் பால்கெபிக்கு யாத்திரை செய்த பிறகு அந்த அற்புத பொடியின் உதவியினால் தங்களுக்கு குழந்தை பேறு கிடைத்ததற்கு சாட்சியாக புதிதாக பிறந்த குழந்தைகளின் புகைப்படங்களையும் கடிதங்களையும் அங்குள்ள துறவியருக்கு அனுப்புகிறார்கள். இந்த கடிதங்களாலும் புகைப்படங்களினாலும் அவர்களது சிறிய காரியாலயம் நிரம்பி இருக்கிறது. சிலர் தங்கள் பிள்ளைகளோடு பால்கெபிக்கு மீண்டும் வருகிறார்கள். பெண்களின் பாதுகாவலியான அன்னையே, குழந்தை பேறு வரம் வேண்டும் பெண்களுக்காக இவ்வேளையில் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் மேல் இரக்கமாயிரம். மரியே வாழ்க. ஆமென்.